வணக்கம். நேற்று வந்து ராகுல் காந்தி அவர்கள் தமிழகத்துக்கு வருகை புரிந்திருக்கிறாரு. திமுக கூட்டணியை ஆதரிச்சு வந்து இங்க வந்து உரையாற்றியிருக்கிறாரு. And the reason, brothers and sisters, is because he is controlled by the United States. காரணம் என்னென்றால் நாம் எல்லாம் ஒருங்கிணைந்த இந்தியாவாக பார்க்கிறோம். He signed a deal between India and the United States that sold our country out. அவர்கள் நினைக்கிறார்கள் இந்தியாவை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று. என்ன ஒரு கேவலமான ஒரு செயல் இல்லையா? அவர் ஒன்று பேசுறாரு, இங்கே வந்து மக்களுக்கு வந்து ஒரு கருத்தை வந்து நீங்கள் வந்து விதைக்கிறீங்க. அவர் பேசுகிற கருத்தை அப்படியே ஒரு மொழிபெயர்ப்பாளரை வச்சு, அதாவது ஒரு டிரான்ஸ்லேட்டரை வச்சு கரெக்டான ஒரு என்ன சொல்ல வராரோ அந்த கருத்துக்களை வந்து மக்களுக்கு வந்து எடுத்து சொல்கிறது எவ்வளோ ஒரு நன்மையான ஒரு விஷயம். அதையே வந்து பங்களிப்பாளர்கள் வந்து நீங்கள் வந்து அதை தாங்களே எடுத்துக்கணுங்கிற அந்த எண்ணம் வந்து உங்களுக்கு எதுக்கு வருது? என்னதான் என்டிஏ கூட்டணி, அதாவது இந்த மோடி அரசை வந்து எதிர்க்கக்கூடிய ஒரு வலுவான ஒரு நிலையில் இருக்கிறது. ராகுல் காந்தி அவர்கள் தான் வந்து அங்கே வந்து தலைவராக இருக்கிறாரு. அவர் தான் வந்து அந்த பிரதமர் வேட்பாளராக வந்து அடுத்த வரக்கூடிய அந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அவரை தான் வந்து முன்னிலைப்படுத்த போகிறீங்க. அவர் பேசக்கூடிய கருத்தையே வந்து இங்கே வந்து மக்களுக்கு வந்து எடுத்து சொல்லாமல் நீங்களாக ஒரு கருத்தை வந்து பரப்புறது வந்து என்ன விதமான ஒரு செயல் அப்படிங்கிறது தெரியல. இங்கே தமிழ்நாட்டுக்கு ஒரு தேவை இருக்குது, ஒரு பூர்த்தி செய்ய வேண்டிய ஒரு குறைகள் இருக்குது. அதை பற்றி வந்து இங்கே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கணும், நாடாளுமன்றத்தில் வந்து அவர் வந்து குரல் கொடுக்கணும். அப்படின்னா நீங்கள் ஒன்று சொல்வீங்க, அவர் ஒன்று சொல்லி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் போர்ட்ரேட் ஆகுறதா? இப்படி தாண்டா வந்து காலங்காலமாக வந்து நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க. ஏன் ஒரு மொழிபெயர்ப்பாளரை வந்து அருகில் வச்சுக்கிட்டு அவரை வந்து மொழிபெயர்க்க வச்சா வந்து என்ன ஆக போகுது? என்ன குறைய போகிறீங்க? வேஸ்ட் ஃபெல்லோட. சரி.